பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த நாளில் நடக்கிற ஆராதனையில் வந்து பங்கு பெறுங்கள். சரியாக இன்று காலை 6 மணிக்கு, 8 மணிக்கு, 10 மணிக்கு 3 ஆராதனைகள் காலையில் இருக்கிறது. ஈவினிங்கில் 4:45க்கு வேலையில் இருக்கிறவர்கள், வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு கூடுகையை நம்ம வச்சுருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் அதில் வந்து பங்கு பெறுங்கள். அது மாத்திரமல்ல, ஈவினிங் சர்வீஸ் 4வது ஆராதனை 6:40க்கு இருக்கும். கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகமாக வந்து பங்கு பெறுங்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காய் ஜெபியுங்கள். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகம் 18வது சங்கீதம் 46வது வசனம், சாம்ஸ் 18 verse 46. கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. இந்த நாளில் நம்முடைய தேவனை துதிக்கும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக இந்த நாளில் நீங்கள் தீர்மானம் எடுங்க. வாரத்தில் 6 நாள் உங்களுக்காக, உங்கள் காரியங்களுக்காக உழைக்கிறீர்கள், பிரயாசப்படுகிறீர்கள். இந்த நாளில், இந்த மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, கர்த்தரை உயர்த்தும்படியாக நீங்கள் கண்டிப்பாக ஆலயத்துக்கு போங்க. நிச்சயமாகவே உங்களுக்கு எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அங்கே போங்க. நிச்சயமாக அந்த இடத்துல கர்த்தரை உயர்த்துங்க. மனுஷனை பார்க்காதீங்க. மனுஷனை பார்ப்பீர்கள் என்றால் சோர்ந்து போவீர்கள். கர்த்தரை பார்ப்பதற்காக ஆலயம் போங்க. கர்த்தரை பார்க்க போவீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தரை துதிக்க முடியும், அவரை உயர்த்த முடியும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை பெங்களூரில் நீங்கள் இருப்பீங்கன்னா, எந்த ஒரு ஆலயத்துக்கு போகலை, இல்லைனா போகிறதுக்கு பிடிக்கல அப்படிலாம் இருந்தீங்கன்னா, தாராளமாய் நீங்கள் நம்முடைய ஆலயம் எஸ்தர் பிரேயர்ஸ்க்கு வரலாம். உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் எல்லோரும் வந்து கர்த்தரை ஆராதிங்க. அது மாதிரி மனுஷனாகி என்ன பார்க்க வராதிங்க, கர்த்தரை பார்க்க வாருங்கள். அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளுக்காய் சோத்திரிக்கிறோம். இதனால் நடக்கிற எல்லா ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா தடைகளை நீக்குங்கப்பா. உலகம் முழுவதும் நடக்கிற எல்லா ஆராதனையை ஆசீர்வதிங்க. எல்லா ஊழியர்களுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலனையும் கொடுங்கப்பா. இதனால் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் ஜனங்களுக்கு சொல்லவும், அதன் மூலமாக ஜனங்கள் பலனடைய உதவி செய்யுங்க. எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. என் தேவன் தாமே இந்த நாள் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்தணுமா ஜெபிக்கிறேனப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. விசேஷமாய் கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தாவே வெளியே வருகிற பிள்ளைகளாண்ட ஒரு சுகபத்திரமான பிரயாணத்தை காண செய்யுங்க. அவங்க வாகனத்தை ரத்தத்தால் மறைத்துக் கொள்ளுங்க. எல்லா ஆபத்துக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆராதனைக்கு வர முடியாதபடி பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே பலனை தருவீராக. எல்லா தடைகளை நீக்கி போடுங்கப்பா. இதனால் அவங்க சாப்பிட்ற எல்லா ஆகாரங்கள் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் சாப்பிட்ற எல்லா ஆகாரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, சமைக்கிற எல்லா ஆகாரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது சரீரத்துக்கு நல்ல பலனை கொண்டு வருவதாக. என் தேவன் தாமே ஒவ்வொரு காத்து வழி நடத்தணுமா ஜெபிக்கிறேனப்பா. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை சுகமாய் தங்க பண்ணுங்க. எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, விசேஷமாய் கர்த்தா பிசினஸ் பண்ணுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இதனால கர்த்தா பிரசவத்துக்காய் போகிற பிள்ளைகள் சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும். அந்த கர்ப்பத்தை எல்லாம் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறேனப்பா. சால்வேஷன் டிவி அன்பகத்தில் வைக்கிறோம். ஏசு திருச்சபை அன்பகத்தில் வைக்கிறோம். என் தேவனுடைய கரம் இதை பலப்படுத்தட்டுமாப்பா. வர நாட்டில் மகிமையான காரியங்களை செய்வீராக. இதனால் இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இதனால கர்த்தா கூகுள் பே, ஃபோன் பே, பேடிஎம் மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக நேரடியாக வந்து கொடுக்கிற காணிக்கைகள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. அன்று எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் வந்து வழி நடத்தணுமா ஜெபிக்கிறேன். மகிமையான காரியங்களை செய்யும். தொடர்ந்து நம்முடைய கரம் அற்புதமாய் வழி நடத்துவதாக. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. எதை குறித்து கலங்காதீங்க. இதனால் நடக்கிற ஆராதனை வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். God bless you.